வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம ஐடிசிய பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப்ல அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நண்பர்கள் கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, நான் பப்ளிக்குக்கு சேஞ்ச் பண்ணேன். அனைவரும் பார்க்கும் விதத்தில நான் மாற்றுனேன். ஸோ பலரும் அத பார்த்திருந்தாங்க. பலரும் அவங்களுடைய கருத்துக்கள பதிவு பண்ணியிருந்தாங்க. மிக்க மகிழ்ச்சி நம்ம நண்பர்களுக்கு. ஸோ முக்கியமா இந்த பதிவு உருவாக்குனதுக்கான ரீசனே, ஸோ எல்லாருக்கும் ஒரு புரிதல் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உருவாக்குனேன். ஸோ நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ இதுக்கு ஒண்ணும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஏன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி ஐடிசில ஒரு இம்பாக்ட் நடக்க போகுது. ஸோ இதனால ஒரு பாதிப்பு ஏற்பட போது. மேபி 200 வரலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது கூட பெரிய அளவுக்கான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு தாக்கத்த ஏற்படுத்துச்சு. அத காட்டிலும் இந்த வீடியோலயும் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஒரு தாக்கம் இருந்தது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெறையாவே இருந்தது. ஸோ பல நண்பர்கள் சொன்னாங்க மெம்பர்ஷிப்ல நீங்க டெஃபினட்டா இந்த வீடியோவ பப்ளிக் ஆகும்போது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, பல நேர்மறையான கருத்துக்கள் இடம்பெற தான் போது. ஸோ பார்த்து உங்களுடைய முடிவு தான். நீங்க போடுறனா போடுங்க அப்படின்ட்டு அவங்களுடைய சஜஷனும் குடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் இது எல்லாரையும் சென்றடையணும்னு நான் போட்டிருந்தேன். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத பற்றி திரும்ப ஒரு சில விஷயங்கள பேசலான்ட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னன்னா, ஸோ இப்போ அதில கேள்விகள் இருந்தது. என்ன நண்பர்கள் கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ நீங்க இப்போ ஒரு பிளான் வச்சிருந்தீங்க ஐடிசில. ஸோ இப்போ ஐடிசி பற்றி இந்த மாரி ஃபியூச்சர பற்றி நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதனால ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவ நீங்க கிளியரா ஃபுல்லா 30 நிமிஷம் கரெக்ட்டா பார்த்துருந்தீங்கன்னா, இந்த கேள்வி வந்திருக்காது. ஏன்னா, இந்த வீடியோவ உருவாக்குனதுக்கான ரீசன் ஸோ பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணு தான் நிறுவனம் அப்படின்ட்டு இந்த நிறுவனத்தில பெரிய அளவுக்கான முதலீடு பண்றாங்க. 50% மேலான போர்ட்ஃபோலியோல ஐடிசிய மட்டுமே வாங்கி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இத நான் போட்டேனே தவிர, என்னோட திட்டத்தில எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஸோ இதுக்கு என்ன வெயிட்டேஜ் குடுக்குறனோ, இதே மாரி பல லார்ஜ் கேப் பங்குகளுக்கு நான் வெயிட்டேஜ் குடுக்குறேன். ஸோ அதனால மேபி ஒண்ணு போச்சுன்னா, எனக்கு அத பற்றியான பயம் இல்ல. ஸோ இது மேபி ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படின்னு சொல்லல. நடந்தா பிரச்சனை இல்ல எனக்கு அப்படிங்கிறத தான் நான் சொல்றேனே தவிர, ஸோ மற்றபடி என்னோட திட்டத்தில எந்த மாற்றமும் இல்ல. ஸோ என்னோட பிளான் இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ, அந்த பிளான் படி தான் நான் தொடர்ந்து இதில டிராவல் பண்ண போறேன். ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, இந்த நிக்கோடின் எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஐடிசி ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களேங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஆமா, எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபியூச்சர்ல இந்த பவுச்ச ஐடிசியும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில அனுமதி குடுத்தாங்கன்னா, ஃபியூச்சர்ல மேபி குடுத்தா, அவங்களும் லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கூட என்ன அங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதையும் நான் கிளியரா நேத்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்ப இருக்கக்கூடிய சிகரெட்ல இருக்கக்கூடிய டாமினன்ஸ் திரும்ப இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஸோ இப்போதைக்கு புது பிளேயர் யாருமே வர முடியாத ஒரு சந்தையா இந்த சிகரெட் சந்தை இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிளேயர்ஸ் தான் இப்ப வரைக்கும் மார்க்கெட்ட ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா 75% வரைக்கான மார்க்கெட் ஷேர ஐடிசி தான் வச்சிருக்காங்க. புதுசா ஒரு பிளேயர் இந்த இடத்துலலாம் சஸ்டெயின் ஆக முடியாது. பெரிய அளவுக்கான இழப்ப சந்திப்பாங்க. அத்தன ரெகுலேட்டரி இருக்கு. ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. நெறைய காச இறக்கணும். பல பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் இவங்களுக்கு ஃபேவரான மார்க்கெட் மாற்று கருத்து இல்ல. பட் புதுசா ஒரு ப்ராடக்ட் வரும்போது போட்டித்தன்மை என்ன மாரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேத்து நம்ம அவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பல பிளேயர்ஸ் இந்த இடத்துக்குள்ள வருவாங்க. அப்போ ஸோ ஐடிசியும் ஒரு புது பிளேயர் அப்படிங்கிறத இங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ என்னதான் ஐடிசி இப்போ இந்த நிக்கோடின் எக்ஸ்ட்ராக்ட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுனாலும் கூட, ஸோ ஐடிசி மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ண கிடையாது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் பல கம்பெனிஸ் இருக்கு. ஐடிசிய விட அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இன்னும் பலது இருக்கு. ஸோ இதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். பல கம்பெனிஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால புது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்ததுன்னா, பழைய காலம் மாரி இருக்காது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ டெஃபினட்டா போட்டி வரும். ஸோ மார்க்கெட் டாமினன்ஸ அந்த ஃபீல்டுல அவங்களால கொண்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாரியான ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்தாலே, மார்க்கெட்ல ஃபியூச்சர்ல மேபி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாங்கிறது என்னுடைய ஒரு வியூ. டெஃபினட்டா நடக்கலாம். இந்த மாரி ஒண்ணு நடந்ததுன்னா, ஸோ புது பிளேயர் வருவாங்க அப்படிங்கிறத நான் உறுதியா நம்புறேன். ஸோ இந்த மாரி ஸோ வெறும் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ மட்டுமே நம்ம அ கன்சிடர் பண்ணாம, ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ரிஸ்க்கையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுதான் ஷேர் மார்க்கெட். ஐடிசில இறக்கமே வராது அப்படின்னு நெனச்சவங்க, இப்ப ஐடிசி இறங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டும் இருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ எல்லா பங்குமே இறங்காத பங்கு அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது சேஃப்டி அப்படின்ட்டு ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் எதையும் சொல்ல முடியாது. காலகட்டம் மாற மாற பார்த்தீங்கன்னா, மாற்றம் உருவாயிட்டு இருக்கும். ஸோ சிப் கம்பெனிஸ பொறுத்தவரைக்கும் இன்டெல் பார்த்தீங்கன்னா, டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்டெல் தான் சிப் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா, இப்போ என்ன நிலைமையில இருக்குங்கிறத நீங்க நெனச்சு பாருங்க. அந்த காலத்தில இத சொன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. NVIDIAன்னு ஒரு கம்பெனி வரும். அவன போட்டு முடிப்பான்னு சொன்னா டெஃபினட்டா நம்பியிருக்க மாட்டாங்க. பட் இப்போ நடந்திருக்கு. ஸோ NVIDIAவ வாங்க அவங்க மறுத்தாங்க. பட் இப்ப NVIDIA வளர்ந்து அதில முதலீடு பண்ற அளவுக்கு மாறியிருக்காங்க. AMD ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்த நிறுவனம்.
போட்டி குடுக்குறாங்க. இன்னும் பல நிறுவனங்கள் போட்டிக்கு இருக்கு. ஸோ காலகட்டம் எப்படி மாறுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணுமே தவிர, ஐடிசிட்ட காசு இருக்கு, அவன் எல்லாம் பண்ணிருவான் அப்படிங்கிறதெல்லாம் நெனச்சிட்டு இருந்தா, ஸோ டெஃபினட்டா அது உங்களுடைய ஒரு விருப்பம். ஸோ நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் என்னோட நண்பர்கள் பாதிக்கக்கூடாது. அடுத்த கட்டத்த யோசிக்கணும். ஸோ பிளைண்டா ஒரு விஷயத்த நோக்கி நகர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான சென்சிட்டிவான சில அதிக பேர் வந்து ஒரு நிறுவனத்தின் பின்னாடி போகக்கூடிய நிறுவனங்கள பற்றி இந்த அளவுக்கு டீப்பா நான் டெஃபினட்டா டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. ஸோ அவ்வளோதான், எண்டு கார்டு போட்டாச்சு. ஃபர்தரா நம்ம மேற்கொண்டு எப்படி பார்க்கணுமோ அந்த மாரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இத பற்றியான கிளாரிஃபிகேஷன் குடுத்துருக்கேன். என்னோட திட்டத்தில எந்த மாற்றம் இல்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஃபர்தரா தொடர்ந்து நம்ம மற்ற அப்டேட்ஸ் எப்படி வருதோ அதே மாரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர பேஸ் பண்ணி நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ வியூஸ்க்காக டிஸ்கஸ் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ இத இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணதே மெம்பர்ஷிப்ல தான். ஸோ அப்படி வியூஸ்க்கு வேணும்னா நான் டைரக்ட்டா பப்ளிக்லயே வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேனே தவிர, மெம்பர்ஷிப்ல டெஃபினட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, பலருக்கும் புரிதல் இல்லாம வந்து இருக்கு. ஸோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம் நம்ம. தொடர்ந்து நம்ம எப்பவும் போல நம்ம பண்ண பார்ப்போம். அடுத்தது, ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷனான பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பெரிய ஒரு வாலடைல் இல்ல இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல. ஸோ இப்போ வரைக்கும் பார்க்கும்போது நிஃப்டி 50 ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 120 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அதுவும் குறிப்பா பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும், பிஎஸ்யு வங்கி பங்குகள் கிட்ட இருந்து ரொம்ப சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இன்னைக்கு டேல ஏற்பட்டிருக்கு. அதுக்காக லார்ஜ் கேப் ஒண்ணும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியாது. பிரைவேட் பங்குகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல செல்லிங் பிரஷர் கொஞ்சமா இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஐடி செக்டார்லேயும் இன்றைக்கி பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ரொம்பவே மந்தமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமை மாறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது, ஸோ பராக் பரீக். ஸோ இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னா, சில காலங்களுக்கு முன்னாடி ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டில் நான் முதலீடு பண்ண போறேன் அப்படின்னாலே, ஸோ இந்த பராக் பரீக்ல ஃப்ளெக்ஸி கேப்ல தான் வந்து முதலீடு பண்ணுறது ஒரு தேர்வா இருந்தது. ஆனா இப்போ இந்த ஃபண்ட பத்தி பெருசா யாரும் பேசுறதே கிடையாது. அடுத்தது ஸ்மால் கேப், மிட் கேப் அப்படின்ட்டு இன்வெஸ்டர் வந்து நகர்ந்து போயிட்டாங்க. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துல தான் கண்டிப்பா முதலீட்டாளர்கள் இருப்பாங்கங்கிறதுல சந்தேகம் இல்ல. ஸோ இப்போ இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள நம்ம பேச போறோம். ஸோ இதில சில கம்பெனிஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேக்ஸ. அதில HCL டெக், கோல் இந்தியா, IGL இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க வந்து மற்ற ஃபண்ட்ஸ்லயும் வந்து பண்ணியிருக்காங்க. இதே ஃபண்ட்லயும் இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய பங்குகள உயர்த்தியிருக்காங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இப்பவும் வந்து நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல. இப்ப இந்த PPFS பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களுடைய ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த 2 வருடத்துல வெறும் ஒரு 4.5% வரைக்கான ரிட்டர்ன தான் குடுத்திருக்கு. ஸோ போட்டு பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழி இல்ல. பட் பெட்டரான ஃபண்ட் அதில மாற்று கருத்து இல்ல. அதுக்காக எல்லா கால சூழ்நிலையிலயும் நல்ல ரிட்டர்ன குடுக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி 2மே பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு செல் ஆஃப ஃபேஸ் பண்ணியிருக்கு. பிஎஃப்சி கிட்டத்தட்ட 8% வரைக்கான ஒரு சரிவ சந்திச்சிருக்கு. ஆர்இசி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6% வரைக்கான ஒரு சரிவ சந்திச்சிருக்கு. ரீசென்ட்டா இந்த 2 நிறுவனங்களோட ரிசல்ட்டும் வந்தது. 2யுமே நம்ம பார்த்தோம். ஸோ 2மோட வளர்ச்சியும் அந்த அளவுக்கு சிறப்பாலாம் இல்ல. அண்ட் இத பற்றி நம்ம அப்பப்போ சீரான இடைவெளியில தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இங்க என்ன நடக்குது? எப்படி கரெக்ட்டா இருக்கும்? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாரியான ஒரு செல் ஆஃப் ஏற்பட்டிருக்கு. ஸோ ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து வந்து நகர்ந்துட்டு இருக்கு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு ஒரு பெட்டர் சான்ஸ நமக்கு ஃபியூச்சர்ல உருவாக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. நடக்குமா என்னன்னு தெரியல. பட் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அது நடந்தா ஒரு நல்ல ஒரு இடமா நமக்கு இது அமைவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ CLSA பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க 2 பேத்தையும் வந்து டார்கெட்ட வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு காரணமா வந்து இப்போ பல தளங்கள்ல வந்து இது காட்டப்படுது. ஸோ இதுதான் ரீசனா வந்து இப்போ பார்க்கப்படுது. பட் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கிறத நம்மளால உணர முடியுது. அடுத்தது, பஜாஜ் ஆட்டோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா, புது பல்சர். ஸோ இப்போ அத லான்ச் பண்ணிட்டாங்க. டீலர்ஷிப்க்கு வந்துருச்சு. ஸோ இந்த பல்சர் பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும், ஸோ இந்த சைடு இத அப்படியே நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இது என்னவோ டிஸ்கவர் 125 பார்த்த மாரியே எனக்கு இருக்கு. ஸோ ஒரு வழியா பல்சர்ல சில மாற்றங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு வெற்றிய தருதுங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது, எம்க்யூர் ஃபார்மா. ஸோ இவங்களுடைய ரிசல்ட் ரீசென்ட்டா வந்தது. நம்ம டிஸ்கஸ் பண்ணல வீடியோஸ்ல. பட் நான் செக் பண்ணேன். நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த எம்க்யூர் ஃபார்மா. ஸோ எம்க்யூர் பார்த்தீங்கன்னா, நோவா கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி வெயிட் லாஸ் ட்ரக்க வித்துட்டு இருக்கிறதையும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் ஜெனரிக்ஸ் அண்ட் பயோசிமிலர், ஆன்ட்ரோ ரெட்ரோ வைரல் க்கான மெடிசின்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு நாங்க கான்சன்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்ட்டு
இவங்க தரப்புல இருந்து அப்டேட் வந்திருக்கு. கன்சிஸ்டன்ட்டான ஒரு வளர்ச்சிய குடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இந்த எம்க்யூர் இருக்கு. ஸோ கடந்த காலகட்டத்தில இந்த நிறுவனத்தோட பங்கு விலை பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு ஏற்றத்த நோக்கியே தான் போயிட்டுருக்கு. இப்ப பார்க்கும்போது கூட இது ஒரு நல்ல உச்சத்தில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மதிப்பீடு ஜாஸ்தி. பார்ப்போம். இதே ஒரு ட்ரெண்ட், இதே ஒரு பெர்ஃபார்மன்ஸ இவங்களால தொடர்ந்து டெலிவர் பண்ண முடியுதான்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பிஸ்கட்டு, சோப்பு மற்ற ஐட்டங்கள் விக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய பொருட்களுக்கான விலைய வந்து உயர்த்த போறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் விலைய உயர்த்திய வண்ணமாவே தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ ஏத்திக்கிட்டே இருக்காங்க. பெரிய பாதிப்பு. ஒரே நாள்ல ஒரே முட்டா விலை ஏத்துறத காட்டிலும், ஸோ தொடர்ந்து இப்படி ஏத்தும்போது பெரிய அளவுக்கான ஒரு 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 கஸ்டமரோட மைண்ட் செட்ட பாதிக்காத விதத்தில வேலைத்தனத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த கமாடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றங்கள் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ கமாடிட்டில சம்டைம்ஸ் வந்து ஒரு ஏற்றம் இருக்கும். ஏற்றத்தப்ப இவங்களோட பொருட்கள் விலை உயரும். அதே நேரத்தில கமாடிட்டி பிரைஸ் மேபி இவங்களுக்கு ஃபேவரா மாறுது அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ இவங்களோட லாபம் இப்ப பிரைஸ் ஏத்தியிருப்பாங்க. அடுத்த சில காலாண்டுகள்ல அவங்களுடைய லாபம், மார்ஜின் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆறதுக்கான நல்ல வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு கஷ்ட காலத்தில இந்த எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் இருக்காங்க. பட் இது ரொம்ப நாட்களுக்கு நிலைக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. அடுத்தது அமரராஜா கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ ரிசல்ட் வந்திருக்கு. ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ இந்த காலாண்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 21% ரெவென்யூ ரைஸ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது வெறும் 5% தான் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அமரராஜாவோட போன காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் கூட கம்பேர் பண்ணா, இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் வந்து இருக்கு. இன்னும் ஸ்க்ரீனர்ல அப்டேட் ஆகல. இன்னும் கம்ப்ளீட்டான ஒரு ரிசல்ட்டோட அப்டேட்டும் நமக்கு கிடைக்கல. இப்போதைக்கு ஒரு ஹெட்லைன்ஸ் ஆட்டம் தான் நமக்கு செய்திய குடுத்துருக்காங்க. ஸோ இதில நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்ட்டு. ரெவென்யூ 20% உயர்ந்திருக்கு. 3,350 கோடியிலேருந்து ரெவென்யூ உயர்ந்திருந்தாலும், ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் பார்க்கும்போது உயரல. மேக்ஸிமம் இவங்க மார்ஜின் வந்து இம்பாக்ட் ஆயிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரிசல்ட் நம்ம ஃபுல்லா பார்ப்போம். மார்ஜின்ல எப்படி வந்து இம்பாக்ட் ஆயிருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு, ஸோ இன்னொரு டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரிசல்ட்டோட இம்பாக்ட்னால இன்னைக்கு இந்த நிறுவனம் ஒரு சரிவ வந்து சந்திச்சிருக்கு. ஒரு 3% வரைக்கான இறக்கம் அமரராஜால ஏற்பட்டிருக்கு. அண்ட் பேட்டரி செக்மெண்ட் அண்ட் பேட்டரி செக்டார பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்க என்ன மாற்றங்கள் நடக்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா, நீண்ட கால அடிப்படையில தான். எதுவும் நாளைக்கு நடக்க போற விஷயம் இல்ல. ஸோ நீண்ட கால அடிப்படையில அதுக்கு ஏற்ற மாரியான ஒரு திட்டத்த நம்ம வகுத்துக்கணும். ஸோ எந்த செக்டார், எந்த நிறுவனமா இருந்தாலும், அந்த ஒரு அடிப்படையான ஒரு திட்டத்த பேஸ் பண்ணி நம்ம போம்போது, லாங் டெர்ம் முதலீட்டுல வெற்றி கிடைக்கும். மேபி நம்ம ஷார்ட் டெர்ம் பண்றோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல. பட் லாங் டெர்ம் அப்படின்னு நம்ம கையில எடுத்தோம்னா, பல விஷயங்களையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். வெறும் ஆப்பர்ச்சுனிட்டி சைடு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ரிஸ்க் சைடும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பெரும்பாலானோர் அவங்களுக்கு பிடித்த பங்கோட மறுபக்கத்த பார்க்கறதுக்கு தயாரா இல்ல. ஸோ அவங்க நல்லா இருக்கிற ஒரு சைட பார்க்கறதுக்கு தான் விரும்புறாங்க. ஸோ அத சொன்னா தான் நல்லவன் அப்படின்னும் அவங்க நம்புறாங்க. பட் அப்படியெல்லாம் நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண முடியாது. மறுபக்கத்த நம்ம பார்க்கணும். ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ 2யுமே நம்ம பார்க்கணும். எல்லாம் நமக்கு பிடிக்காத ஸ்டாக்ல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு, நமக்கு பிடித்த பங்குகளோட அட்வான்டேஜ மட்டும் டிஸ்கஸ் பண்றதுல ஃபேர் இல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ தொடர்ந்து இந்த மாரி நம்ம பல பங்குகள் பற்றி விவரிப்போம். மார்க்கெட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள பார்ப்போம். ஸோ ஒரு நல்ல திட்டத்தோட தொடர்ந்து நம்ம பயணிக்கும்போது வெற்றி கிடைக்கும்ங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!